எல்லாவற்றையும் கிருஷ்ணரை நோக்கி ஆக்கர்ஷணம் செய்யும் அளவிற்கு அனுகூலமாக கிருஷ்ணரை நோக்கி செலுத்துகிற அறப்புலன்கள். அது சாதாரண விஷயமா, அது உடனடியே நடக்காது. கோவர்தனம் நம்ம பரிக்கிரமா பண்றச்சு நமக்கு அப்படி ஒரு பிராப்தம் கிடைக்குது. ஜபமாலையை நம்ம எப்படி வர்ஷிப் பண்ணணும்னாக்கா, ஹரே கிருஷ்ணா நாம ஜபத்தின் மூலம் ஹரிநாம பிரபு தோன்றுகிறார். ஜபமாலை ஜபத்தின் மூலம் நம்ம வர்ஷிப் பண்றோம். ஸ்ரீமத் பாகவதம் பகவத்கீதாவை நம்ம எப்படி நம்ம வர்ஷிப் பண்ணணும், அதை வாசிப்பதன் மூலம் படிக்கிறதுனால அதை நம்ம வர்ஷிப் பண்றோம். அதே மாதிரி கோவர்தனை நம்ம எப்படி வர்ஷிப் பண்றோம்னா, கோவர்தன பரிக்கிரமா பண்றது மூலம் கோவர்தன வர்ஷிப் பண்றோம். பரிக்கிரமா சரி, கோவர்தன பரிக்கிரமா பண்றச்சு இந்த மாதிரி நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கோவர்தன மலையை பத்தி நம்ம பேசும்பொழுதும், நம்ம சத்சங்கத்துல இருந்து கொண்டு அதை சிரவணம் செய்யும் பொழுதும் கோவர்தன் இந்த மாதிரி அனுகூலமா அந்த புலன்களை கிருஷ்ணரை நோக்கி செலுத்தும்படி நமக்கு அருள் பாலிக்கின்றார். அதனால கோவர்தனம் இன்னொரு பேரும் நமக்கு கோவர்தனுக்கு உண்டு. சரி, ரெண்டு அர்த்தம் நம்ம பார்த்துக்கலாம். இதெல்லாம் போன வாட்டி நம்ம பார்த்துட்டோம். அடுத்த ஸ்லைட் போக மாட்டாச்சு. ஹூ இஸ் கோவர்தன்? பக்த ஸ்வரூபமா பகவத் ஸ்வரூபமா? போன வாட்டி நான் கேட்டதுக்கு நிறைய பேர் பக்த ஸ்வரூபம், நிறைய பேர் பகவத் ஸ்வரூபம். மோஸ்ட்லி எல்லாரும் ஏன்னா கிருஷ்ணரே சொல்லிட்டாரு, கிருஷ்ணர் போய் சொல்ல மாட்டாரா? அவர் தான் நிறைய போய் சொல்றது. கிருஷ்ணர் தான் நம்பவே கூடாது. அவரோட டிவோட்டிஸை கூட நம்பிடலாம், கிருஷ்ணரை தான் நம்ப கூடாது. ஆனா எல்லாரும் கிருஷ்ணரே சொல்லி கடைசி எல்லாரும் பகவத் ஸ்வரூபம் கையை தூக்கியாச்சு. ஆக்சுவலி இஸ் போட். அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறதுனா, சைத்தன்ய மகாபிரபு எக்ஸாம்பிள். சைத்தன்ய மகாபிரபு அடுத்த ஸ்லைட் போங்க. சாஸ்திர பாமா. சைத்தன்ய மகாபிரபு இஸ் கிருஷ்ணா ஹிம்செல்ஃப். அவதாரி தான். ஆனா எந்த மூட்ல வராரு? ராதராணியோட மூட்ல வராரு. அவரும் அந்த பச்சைக்கிளி, அதுக்கு எக்ஸாம்பிள் எப்படி அனலைஸ் எப்படி புரிஞ்சுன்னா, பச்சைக்கிளிலாம் கிருஷ்ணா 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 பாடுறது சைத்தன்ய மகாபிரபு பாடம் முடிக்கிறேன். இல்ல கிருஷ்ணா கௌரா பச்சைக்கிளி என்ன சொல்றச்சு? இல்ல கிருஷ்ணா 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 பாடுன்னு சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு இல்லையா? தன்னை பக்தனாக அவர் பாவித்துக் கொள்கிறார். பக்தனுக்கு சேவை செய்கின்ற பக்தனாக இவரின் ஸ்ரீமதி ராதாராணியும் அதே பாகத்தில் தான் இருக்க. ராதாராணி எப்பொழுதுமே தன்னை பிரஜேஸ்வரி ஊர்ஜேஸ்வரி, அவதான் ஊர்ஜேஸ்வரி. ஆனா ஒரு பொழுது ராதாராணி இப்படி நினைச்சவே கிடையாது. ராதாராணி ஒரு எக்கச்சக்கமான டிரான்சென்டென்டல் குவாலிட்டிஸ், திவ்யமான குணங்களிலே மிகவும் பிடித்தமான குணம் ஒன்று எனக்கு இருக்கிறது. எல்லாருக்கும் எல்லா குணமும் பிடிக்கும். ஒரு குணம்னு சொன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னன்னா, ராதாராணி கிட்ட இருக்கிற அந்த ஒரு அழகான திவ்யமான குணம் என்னன்னா, இப்போ நம்ம சபார்டினேட்ஸ் யாராவது நம்ம ஹரே கிருஷ்ணா அப்படி சொல்றோம்ல, நம்ம கீழே இருக்கிறவங்க, நமக்கு லோலி சர்வன்ஸ், மெய்ட் சர்வன்ஸ், அந்த மாதிரி யாராவது நம்ம எழுச்சி நின்று நம்ம மரியாதை கொடுப்போமா? ராதாராணி தன் எழுத்தை தருகின்றான். எழுந்து நின்று அமர செய்து அவருக்கு சேவை செய்கின்றாங்க. ராதாராணி யாரும் இருப்பாங்க? ராதாராணி தன்னுடைய கிருஷ்ணரையே எல்லாருக்கும் தரவங்களுக்கு தெரியவில்லையா? ராதாராணியோடைய அந்த ஒரு குணங்கள் எப்படிப்பட்டன? அப்படிப்பட்டது ராதாராணி என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரிதான் சேவை செய்து கொண்டிருக்கார். கோவர்தனும் அதே பின்பற்றி ஹரிதாச வரியா என்பதற்கு வாழ்ந்து வருகின்றார் கோவர்தன். இப்படி எல்லாம் சாஸ்திர பிரமாணம் எல்லாரும் ஒருத்தர் ஒண்ணு என்ன சொல்லியிருக்காங்க. கர்காச்சாரியர் கிருஷ்ணருக்கு நாமகரணம் பண்ணவர் கிருஷ்ணருக்கு அவர் என்ன சொல்றாரு? கிரிராஜோ ஹரே ரூபம். கிரிக்கும் கிரிராஜர் இருக்கார்ல, கிரிராஜ் அவர் ஹரியினுடைய ரூபமே, எந்த வித்தியாசமும் இல்லை அப்படின்னு கர்காச்சாரியர் சொல்லிட்டார். வியாசதேவர் நமக்கு 4 வேதங்களையும் வழங்கிய வியாசதேவர் அவர் என்ன சொல்றாரு? ஸ்ரீமத் பாகவதம் எல்லாம் அருளிய வியாசதேவர்